உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். கடந்த ஆண்டு அப்படின்னும்போது போன வாரம் வெள்ளிக்கிழமையில ஆவியின் வரங்களின் ஐந்தாவது வரம், ஆவியின் வரங்களின் 5வது வரம், செயல்பாட்டு வரங்களின் 2வது வரத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அற்புதங்களை செய்யும் சக்தி. பொதுவாகவே அற்புதங்கள் என்று சொல்லும் பொழுது நமக்குள்ளாக வருகிற சந்தேகம் என்னவென்று சொல்லி பார்க்கும் பொழுது, அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் என்ன டிஃப்ரென்சேஷன், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன வேறுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் இல்லைங்களா? அற்புதத்துக்கும் அதிசயத்துக்கும் என்ன வேறுபாடு இருக்குது, யாராவது சொல்ல முடியுமா? அற்புதம் என்னது, அதிசயம்னா என்னது? ரெண்டும் ஒன்று தானே பாஸ்டர்? என்ன பாஸ்டர் புது கேள்வி? அற்புதம்னா என்னது, அதிசயம்னா என்னது சொல்லுங்கள். அற்புதம்னா அற்புதம், அதிசயம்னா அதிசயம், அவ்வளோதானே. அற்புதம்னா என்னது சொல்லுங்க, என்னோட பேசுங்க. அற்புதம்ன்றது மிராக்கிள், இங்கிலீஷில் சொல்லி டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறேன். அற்புதம் அப்படின்றது என்னது? நினச்சி பார்க்காத காரியம் செய்கிறது அற்புதம். அப்போ அதிசயம் நினச்சி பார்க்குற காரியம் செய்கிறது அதிசயம். சரி, ஓகே, நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். அற்புதம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அறிவியல் சார்ந்த, உலகத்தினால் ஏற்றுக்கொள்ள முடியாத, உலகத்தினால் மறுக்கக்கூடாத, அதாவது ஒரு மறுபக்கம் என்று சொல்லப்படும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை நடப்பிக்கிறது தான் அற்புதம். அற்புதம்ன்றது என்னன்னா, செயல்பாட்டு வரங்களின் 2வது வரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அற்புதங்கள் செய்யும் சக்தி. அற்புதம் என்று சொல்லப்படும் பொழுது அறிவியலால் கூட கண்டுபிடிக்க முடியாத சில அற்புதங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் அப்படின்றது என்னன்னா, மரித்தவர்களை உயிரோடு எழுப்புவது. ரொம்ப அதெல்லாம் சயின்ஸில் ப்ரூவ் பண்ண முடியாத, ஒரு அறிவியல்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு செய்யக்கூடிய, ஒரு கிரகிக்க முடியாத காரியங்களுக்கு பெயர் தான் என்னது, அற்புதம். அதிசயன்றதுன்னா தெரியுங்களா, தேவைப்படும் பொழுது தேவைப்படுகிற காரியங்களை ஐயா சொன்னது போல நம்ம வேண்டிக் கொள்ளுகிற காரியங்களை கர்த்தர் நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக நம்ம வாழ்க்கையில் செய்கிறதுக்கு பேர் என்னது, அதிசயம். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கானா ஒரு கல்யாணத்தில் 1வது அதிசயத்தை இயேசு செய்தார்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த இடத்துல அந்த அதிசயம் நடக்கிறதுக்கு அங்கே ஒரு குறைவு ஏற்பட்டது இல்லைங்களா? குறைவு ஏற்பட்டது. இயேசு என்ன பண்ணார், அதிசயம் பண்ணார். தண்ணீர் திராட்சை ரசமாக மாறும். ஒரு அதிசயம். அற்புதம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 82 முறை அற்புதம் என்ற வார்த்தையும் அற்புதத்தை செய்யக்கூடிய சில செயல்களும் பழைய ஏற்பாட்டில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் ஆதியாகமத்திலிருந்தே அவர் கடவுள் அற்புதங்கள் செய்கிறன்றது வேற, ஆமாவா இல்லையா? அவர் அற்புதம் செஞ்சு தான் ஆகணும். அவர் செய்யக்கூடியவர் தான், அவரால் எல்லாம் செய்ய முடியும். மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரா? மனிதர்கள் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார்களா என்றால், முதலாவது இந்த அற்புதம் செய்கிற சக்தி யாரிடத்திலிருந்து செயல்பட துவங்குகிறது என்றால், யோசேப்பு என்று சொல்லப்படுகிற மனிதனை குறித்து நம்ம எல்லாம் தெரியும். யோசேப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சின்ன வயசுலேருந்து யோசேப்பு கதையை கேட்டிருப்போம் இல்லைங்களா? 12 கோத்திரத்தில் ஒருத்தன் பிறந்தான். அந்த யோசேப்பு என்ன பண்ணான், அண்ணன்மார்களால் குழியில் போடப்பட்டான். அப்புறம் எடுத்து எகிப்தியர்கிட்ட விற்கப்பட்டான். அவன் போன இடத்துல, அடிமையாக போன இடத்துல என்ன பண்ணார், யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பை கர்த்தர் உயர்த்துறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்ததுன்னு தெரியுமா? அவர்களுடைய காரியங்களை முன்கூட்டியே கர்த்தர் தரிசனமாய் அற்புதமாய் வெளிப்படுத்துவது. அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத இப்போது சில ஊழியக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, 2025 என்னென்ன காரியங்கள் எல்லாம் சம்பவிக்க போகிறதோ அதையெல்லாம் ஒரு டைரியில் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கொடுத்ததெல்லாம் எழுதி வச்சுன்னா சொல்லுவாங்க, தீர்க்க தரிசனமாக அந்த ஆண்டில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, முன்பதாகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதங்கள் செய்கிற சக்தியை வைத்து ஆண்டவரிடத்திலிருந்து காரியங்களை பெற்று மக்களிடத்தில் என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க.
அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நடந்துச்சா நடக்கலையா அப்படின்னு ஒரு பெரிய ஆராய்ச்சியில் இறங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கக்கிட்ட கர்த்தர் அதை வெளிப்படுத்தி சொன்னதுக்கு காரணமே எதுக்கு, ஏன் அது மக்களிடத்தில் சொல்கிறாங்கன்னா, ஜெபம் பண்ணி அது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான். அப்படிப்பட்ட அசம்பாவிதங்களோ, அப்படிப்பட்ட கஷ்டங்களோ, அப்படிப்பட்ட உபத்திரவங்களோ சொல்லுகிற நாடுகளுக்கோ சொல்லுகிற மாநிலங்களுக்கோ அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் ஏற்படக்கூடாது என்பதை விசுவாசிகள் உணர்ந்து ஜெபிக்கும்படியாக கர்த்தர் சில காரியங்களை ஊழியக்காரர்களுக்கு என்ன பண்ணுறாரு, வெளிப்படுத்துகிறார். இப்போ இங்க நம்ம பார்க்கும்போது யோசேப்புக்கு பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உண்டாகுது. முதல் அவருக்கு தான் தரிசனம் உண்டாகுது. தரிசனம் உண்டாகி அவர் ஆண்டவரிடத்தில் பேச துவங்குறாரு. நிறைய அற்புதங்கள் நடக்குது, நிறைய கிரியைகள் நடக்குது. தம் பெற்றோர்கிட்டையும் சகோதரர்கிட்டையும் பகிர்ந்து கொள்கிறாரு. கர்த்தனுக்கு ஒரு தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தரிசனத்தில் என்னுடைய அரிக்கட்டு நிற்குது, மீதி அரிக்கட்டில் என்ன பண்ணுது, என்ன வணங்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் நட்சத்திரமும் நிலா சந்திரன் சூரியன் எல்லாம் என்ன பண்ணுது, என்ன வணங்குது அப்படின்னு சொல்கிறது இப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் ஒருத்தனை மாத்திரம்தான் இவன் என்ன பண்ணுறான், நிற்க வச்சு நம்மளெல்லாம் குனிய வச்சு நம்மளெல்லாம் அவங்க நம்மளை வணங்குறோம், அவனை போய் நம்ம வணங்க போகிறோமா, சின்ன பையனை போய் நம்ம மதிக்கிறோம், அவனை வணங்குற அளவுக்கு நம்ம என்ன இல்லை, அவன் அவ்வளோ பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற ஒரு ஈகோ அன்னைக்கே இருந்த சகோதரருக்குள்ளே இருந்துச்சு. அதுதான் பொறாமை வரத்துக்கு காரணமாக இருந்துச்சு. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அடிமையாக கொண்டு போய் போடப்பட்ட இடத்துல கூட ஜெயிலில் ஒருத்தருக்கு 2 பேரும் ஒரே செல்லில் போட்டு வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒருத்தருக்கு தரிசனம் வருது. அந்த தரிசனத்துக்கு விளக்கத்தை யோசிப்பு சொல்கிறார். தரிசனத்தை பெற்றுக்கொள்கிறது மாத்திரம் அல்லாமல் தரிசனம் கண்டவர்கள் அவர்களிடத்தில் சொல்லும்போது தரிசனத்துக்கான விளக்கத்தையும் சொல்லக்கூடிய ஒரு வரம், ஒரு அற்புதம் செய்யும் சக்தி யாருக்கு இருந்தது, யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆகவே தான் அந்த அற்புதம் செய்கிற சக்தியை வைத்து தான் யோசேப்பு என்ன பண்ணுறாரு, ராஜா ஒரு தரிசனத்தை காணும் பொழுது அவங்ககிட்ட சொல்கிறாரு, நீ வெளியே போனால் என்ன கொஞ்சம் நினச்சிக்க அப்படின்னும் பொழுது அவன் பானபத்திரக்காரனாக இருக்கிறான். அவன் போன உடனே அவன் ராஜா கிட்டே சொல்கிறான், ராஜா ஜெயிலில் இப்படிப்பட்ட ஒரு ஆளை மீட் பண்ண, அந்த ஆள் நல்ல மனுஷன் யோசேப்பு, அவன் நம்ம கனவு கண்டனா அந்த கனவுக்கான எல்லா விளக்கத்தையும் சொல்லுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது தான் யோசேப்பை கூட்டுவாங்க அப்படின்ட்டு யோசேப்பு கிட்ட என்ன பண்ணுறாரு, ராஜா தரிசனத்தை சொல்கிறாரு. செழிப்பாக இருக்கிற கதிர்கள் எல்லாம் என்ன பண்ணுது, செழிப்பாகிற கதிர்கள் இருக்குது, ரொம்ப செழிப்பில்லாத எப்படி சொல்கிறது, அது ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்லாத அந்த நெற்பயிர்கள் இருக்குது. இப்போ செழிப்புள்ளதை செழிப்பு இல்லாத விழுங்குது. அதே போல் எருது மாடுகளை காட்டுறாங்க இல்லையா. இப்போ இது என்ன விஷயம்னா, கொழுத்த மாடுகளை ஒன்றுமே இல்லாமல் பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கிற இந்த எருமை விழுங்கிடுது. இப்போ ராஜாவுக்கு என்னன்னா, நம்மளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வந்துச்சு, இதுக்கான அர்த்தம் என்னன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னும் பொழுது அவர் கூப்பிட்டு கேட்கும்போது சொல்கிறாரு, 7 வருஷத்துக்கு என்ன வரும், செழிப்பு வரும். 7 வருஷத்துக்கு என்ன வரப்போகுது, பஞ்சம் வரப்போகுது. செழிப்பு வர நாட்களிலே உங்களுக்கான எல்லா தானியங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் சேர்த்து வைத்து கொண்டு வறட்சியான நாட்களிலே நீங்கள் அதை பயன்படுத்தும் பொழுது தேசத்துக்கும் மற்றவர்களுக்கும் கூட நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க ராஜா அப்படின்ற தரிசனத்தை அவன் சொல்லும் பொழுது, யோசேப்பு சொல்லும் பொழுது தான் அது எல்லாத்துக்கும் மேலே யோசேப்பு அதிகாரியாக அவங்க நிறுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ தரிசனம் காண்றதும் ஒரு அற்புதத்தின் சக்தி தான். இப்போ உங்களுக்கு நடக்க போகிற காரியம் சில பேருக்கெல்லாம் அப்படிப்பட்ட கிருபைகள் உண்டு. இப்போ நாளைக்கு நடக்க போகுது நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கும். சில விஷயங்கள்லாம் சொல்லும் போதும் யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம நினைக்கும் போதும் நம்மளே நினச்சிக்குவோம், நம்ம சொன்னாலும் யாரும் நம்ப போகிறதில்ல, சொல்லாமல் இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்று சரி விட்டு சொல்லாமே இருந்துலான்ட்டு நடக்கும்போது அப்படியே அடிச்சுக்கும் மனசு, சொல்லியிருக்கலாம் பொழுகுதே நம்ம நினச்சி அதே தானே நடந்திருக்குது நம்ம சொல்லியிருந்தா. ஆனால் சொல்ல மாட்டோம். மனசில் சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். நம்ம அதை சொன்னால் இன்னும் பெருசாக வந்துடுச்சு, எப்போ பார்த்தாலும் தரிசனம் வருது, எப்போ பார்த்தாலும் சொப்பனம் வருது. இது மனசில் பெரிய யோசேப்புன்னு நினைப்பு. இவனுக்கு மட்டும்தான் தரிசனம் வருதா, நான் கூட தான் கோயிலுக்கு வரேன், நான் கூட தான் பாட்டு பாடுறேன், எனக்கெல்லாம் தரிசனமே வரமாட்டுது, நான் கூட தான் வர்ஷிப் பண்ணுறேன் கண்ணை மூடி, எனக்கு எங்கே தரிசனமே வரமாட்டுது, ஏசு வரவே மாட்டுறாரு, உனக்கு மட்டும் எப்படி தரிசனம் வருது, நீ இப்படியே கேட்டிருந்தா எப்படி வரும், உனக்கு என்ன யோசேப்புன்னு நினைப்பான்னு கேட்குறாங்க பாரு. அவங்களுக்குலாம் எப்படி தரிசனம் வரும், வராது. ஆமாம் யோசேப்பு தான்.
யாருன்னா ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவமே கொடுக்காம, சொல்கிற வார்த்தையே மதிக்காமல், கேட்காம, இவங்க சொல்கிறதெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு உதாசீனம் பண்ணப்பட்டதை யோசிச்சப்போ தான் கர்த்தர் என்ன பண்ணார்? அதிகாரத்துக்கு கொண்டு வந்தார். நீங்கள் யாரை உதாசீனப்படுத்துறீங்களோ, யாரோ ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, நான் ஜெபம் பண்ணும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வந்து அதுக்கு சும்மா கதெல்லாம் அடிச்சு விடக்கூடாது. தரிசனம் வந்துச்சு சிஸ்டர் எனக்கு அப்படின்ட்டு உங்கள் வீட்டு கதையெல்லாம் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படி தூக்கி போடக்கூடாது. அதெல்லாம் தவறு. தரிசனம் அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க, ஆண்டவரோடு கூட நெருங்கி இருப்பாங்க. இருக்கிறத இருக்கிற மாதிரியும் இல்லாத மாதிரி தான் சொல்லுவாங்க. அவங்க தான் உண்மையான தரிசனம் காண்கிறவர்கள். இல்லைன்னா வாயை திறக்க மாட்டாங்க. சும்மா குடும்ப கதை எல்லாத்தையும் சேர்த்து தரிசனத்தை காட்டினார்னு அடிச்சு விட்டு அவங்க சொல்கிறது இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு சேர்த்து பேசி விட்டிங்கன்னா வேறு வழியே கிடையாது. எல்லாக்கிட்டையும் அடி வாங்கி தான் வரணுமே. அப்படி கிடையாது. யோசேப்பு சொன்னார், அது நடந்துச்சு. ஆமாவா இல்லையா? நீங்கள் சொல்லி மாட்டிக்கூடாது எங்கேயும். சும்மா எடுத்து அப்படி ஜெபம் பண்ணி தரிசனம் வந்துச்சுன்னு சொல்லி விட்டுலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை தான் மூத்தம். உங்களுக்கு ப்ராப்ளங்கள், உங்களுக்கு பிரச்சனைங்க அதிகரிக்கும். அதனால யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட வரம் ஒருவேளை உங்களுக்குள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே செயல்பட தூங்குது அப்படின்னா, அற்புதம் செய்கிற சக்தி அப்படின்னா உங்களுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சில காரியங்களை வெளிப்படுத்தி காண்பிக்கிறாரு. உங்கள் குடும்பத்துக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க போகுது, உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்க போகுது. எதுக்காக காண்பிக்கிறாரு? நம்ம அதிலிருந்து எச்சரிக்கையாக இருந்து அதில் சிக்கி கொள்ளக்கூடாது தான் காண்பிக்கிறார். பெருமையாக 10 பேர்கிட்ட சொல்லி அது நஷ்டம் ஆகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது. அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒருத்தரை பற்றி காண்பிக்கிறாருன்னா கூட நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து அதுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு தான் காண்பிக்கிறார். பெருமையாக 10 பேருக்கு சொல்கிறதுக்கு காண்பிக்கலை. அசிங்கப்படுத்துறதுக்காக உனக்கு பற்றியா எல்லாம் எனக்கு தெரியும், கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு, நீ பயங்கரமான, நீ எவ்வளோ பெரிய கிரிமினல் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு பட்டுவார். அந்தமாரி அப்படி கிடையாது. எல்லாரை பற்றியும் திட்டவட்டமாக அப்படியே உன்னை பற்றி எல்லாத்தையும் எனக்கு வெளிப்படுத்திட்டாரு. சில பேர்கிட்டலாம் அதெல்லாம் கர்த்தர் வந்து என்னன்னா உங்களுக்கு காண்பிக்கிறது எதுக்காக? அந்த ஆத்மாவை ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும் தான் என்ன பண்ணுறாரு? உங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. யோசேப்புக்கு காண்பிக்கப்பட்டது எதற்காக? பஞ்சத்திலிருந்து தேசத்தை மீட்கிறதுக்கு தான். நீ வந்து இவ்வளோ அமௌண்ட்டு கொடுத்தா தான் நான் வந்து அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேலாம் யோசேப்பு சொல்ல. தரிசனத்தை சொன்ன உடனே அவர் அழகாக எக்ஸ்பிளைன் சொன்னார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் கூட இருந்தார். இப்போ ஹோலி ஸ்பிரிட் உங்கள் கூட இருந்தால் தான், பரிசுத்த ஆவியின் வரங்களை நீங்கள் பெற்றிருந்தால் மட்டும்தான் கனவுக்கான விளக்கத்தை உங்களால் சொல்ல முடியும். ஏதோ ஒரு விளக்கத்தை சொல்லி விட்டிங்கன்னா அது வந்து பைத்தியமாக அது குழம்பினே இருக்கும். என்ன அது இந்த அம்மா வேறு இப்படி சொல்லிச்சே, இந்த கனவுக்கு என்ன விளக்கம் தெரியல, இந்த அம்மா கனவு சொன்னால் இந்த கனவு இப்படி சொல்லிச்சே. சில பேர் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஒரு அவங்களே மனசில் வச்சுன்னு இருப்பாங்க. அதாவது இந்த பன்னி வந்துச்சுன்னா வந்து இதுவு, நாய் வந்துச்சுன்னா அதுவு, கோழி வந்துச்சுன்னா இது, அவங்களே எதனா ஒன்று சொல்லிக்கினே அதை போய்ட்டு அவங்ககிட்ட சொல்ல. அப்படி கிடையாது. ஸ்பிரிச்சுவலாக கிறிஸ்துவனாக இருக்கிறோன்னா, கிறிஸ்துவலாக இருக்குன்னா நீங்கள் எல்லாவற்றையும் எப்படி பகுத்தறிஞ்சு பேசணும்? ஆவியில் ஜெபம் பண்ணி உங்ககிட்ட சொன்ன உடனே சொல்கிற அளவுக்கு நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட ஞானங்கள் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் நான் ப்ரேயர் பண்ணுறேங்க, ஜெபம் பண்ணிவிட்டு கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினா, கர்த்தர் எனக்கு சொன்னார்னா, நான் ஒருவேளை எனக்கு அதுக்கான உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஞானத்தை எனக்கு கொடுத்தாருன்னா உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்றது தான் விஷயம். ஹல்லேலூயா. பாருங்கள், யோசேப்புக்கு அப்படிப்பட்ட வரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது யோசேப்பு அந்த வரங்களை பயன்படுத்துகிறார். உங்களுக்குள்ளும் அற்புதம் செய்கிற சக்தியை இது எதுக்காக சொல்ல வரேன்னா, முதலாவது பழைய ஏற்பாட்டில் யார் அற்புதங்கள் செய்கிற சக்தியை பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இருந்தார், நோவா இருந்தார், ஆபிரகாம் இருந்தார், சந்ததிகள்லாம் இருந்தது. அதில் கர்த்தர் அவங்கெல்லாம் வந்து டைரெக்டாக பேசினாங்க, சத்தத்தை கேட்டாங்க. யோசேப்புக்கு வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல், ஒரு பயங்கரமான ஒரு, அது எப்படின்னா ஒரு அதுக்கப்புறம் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாட்டில் இன்னும் கொஞ்சம் பின்னாடிலாம் வரும்போது தானியலுக்கெல்லாம் அப்படிப்பட்ட விசேஷ ஆவி கொடுக்கப்பட்டிருந்தது. முதலாவது யாருக்கு அது கிடைச்சிருந்தது அந்த அற்புதம் செய்கிற சக்தி? அது சயின்ஸ்னால வந்து புரியாது. நிறைய பேர் வந்து நாம் ஒரு விஷயம் இருக்குதுன்னா அறிவியல் ரீதியாக கொண்டு போவாங்க. சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது அப்படி தான் நடக்கும், சயின்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது வந்து மெடிசன் தான், அதனால் இப்படி நடக்குது. ஓகே, சயின்ஸ் பிரகாரம் இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்கிற பேர் தானே அது அற்புதம். அதை யோசேப்பு கர்த்தர் முதலாவது கொடுத்தார். உபாகமம் 34ஆம் அதிகாரம் 10 நம்ம வாசிப்போம்.
கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தர் முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். உபாகமம் 34:10. மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அது வரைக்கும் 32:10. இங்க பாருங்க, முதலாவது 34ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் 32ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களும் ஒரே தன்மையுடைய அந்த மக்கள், இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் வழிநடத்தும் பொழுது மோசேவுக்கு கொடுக்கப்பட்டதான வரங்களை குறித்து, அற்புதங்கள் செய்கிற சக்தி குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் அவர்களை எப்படி காக்கிறார்னா, கண்மணி போல காத்தருளி கழுகு தன் குஞ்சுகளை செட்டைகளின் கீழே மறைக்கிறதை போல அவ்வளோ மக்களையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அனைத்து காத்து கொள்ளுகிற தெய்வமாக இருந்தார். எத்தனையோ முறை ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறாங்க. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேத பாடமாக வாசித்தோம் இல்லைங்களா? யாத்திராகமும் 4ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வேத பாடமாக வாசிக்கப்பட்டோம். மோசேவுடைய அழைப்பு, ஆண்டவர் அழைக்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை அவர்களுக்கு கொடுக்குறாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர்கிட்ட அவர் கேட்குற ஒரு விஷயம் தெரியுமா? ஆண்டவரே, இப்போ நான் போயிட்டு இவங்ககிட்ட நீங்கள் எனக்கு இது சொன்னீங்கன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? நான் எவ்வளோ காரியங்களை நீங்கள் செஞ்சுக்கிறீங்க, சொல்லும் போது அது எதையுமே நம்பாத மக்கள் அவங்க. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு நம்ம கூட சபையில் உக்காந்துட்டு ஆண்டவர் எவ்வளோ நன்மை செஞ்சாலும், எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சாலும், எவ்வளோ அடையாளங்களை செஞ்சாலுமே இன்னும் கூட விசுவாசம் இல்லாதபடிக்கு அநேகர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கூட ஆண்டவர் மீது ஒரு மிகப்பெரிய அன்போ, ஒரு அக்கறையோ, ஒரு தேவ பயமோ இல்லாதபடிக்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அன்னைக்கு தான் இஸ்ரவேல் மக்கள் அப்படின்னு தாங்க இல்லை, இன்றைக்கும் கூட சபையில், இன்றைக்கும் கூட சபைகள் அப்படி தான் இருக்கிறது. சபைகள் எப்பொழுது உயிர் மீட்சி அடைகிறதோ, எப்பொழுது உயிரடைகிறதோ அப்பொழுது தான் ஒரு எழுப்புதல் உண்டாகும். இந்த இடத்துல அவருடைய அடையாளத்தை கேட்குறாரு பாருங்களேன். யாத்திராகமம் 4:1 நம்ம வாசிப்போம். அவங்க என்ன நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டார்கள். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றார். கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள். கர்த்தர் அவனை நோக்கி உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றார். ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்று. இது பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு அற்புதம் பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு அதிசயம். இது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்டது இல்லை. இது யாராவது செய்ய முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் பேசுறது அவங்க நம்ப மாட்டாங்க, நான் சொல்றதுக்கு அவங்க செவி கொடுக்க மாட்டாங்க. இதில் வந்து நான் எதை சொன்னாலுமே அவங்க வந்து ஏற்றுக்கிற நிலைமையில இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க, எனக்கு தரிசனமானீங்கன்னு சொன்னால் அதை அவங்க நம்புவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவருங்க சொல்கிறாரு, உன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. என் கையில் கோல் இருக்குது ஆண்டவரே. அந்த கோல் நீ தரையில் போட்டோடனே, அவர் கையிலிருந்து கோல் தரையில் போட்டோடனே பாம்பா மாறிடுச்சு. பாம்பா பார்த்த உடனே அவருக்குள்ள ஒரு பயம் இல்லை. ஆண்டலாயா கொம்போடு தான் வராங்க எப்பவுமே, பார்த்துக்கிறீங்களா? கொம்பாயா, நான் கொம்பாயான்னு கூப்பிடுவேன். கொம்பு வச்சுக்கிட்டே வருவாங்க. மோசே என்ன பண்ணுறாரு, அந்த மக்களை வழிநடத்துக்காக கையில் என்ன வச்சிருக்கிறாரு, கொம்பு வச்சுக்கிட்டே நடக்கிறாரு.
அப்போ கையில் கொம்பு வச்சுட்டு இருக்கவர் சொல்கிறாரு, உன் கையில் இருக்கிற கொம்பை நீ கீழே போடு, அது சர்ப்பமாக மாறும். சர்ப்பமாக மாறின பிறகு அவங்கெல்லாம் பயப்படுவாங்க. உடனே போய் என்ன பண்ணு, அது வாழை பிடிச்சுன்னா அது கோலாக மாறிடும். யாராவது அது செய்ய முடியுமா? யாருமே அதை செய்ய முடியாது. மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக, மக்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். ஒரு முறை கார ஸ்கூலில் தான் படித்தேன், ராணிப்பேட்டையில். அப்போது சந்தமேட்டு தாண்டி தான் நான் ஸ்கூலுக்கு போகணும். ஒரு நாள் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் வேகமாக போயிட்டுருக்கிறேன், ஸ்கூலுக்கு போனோமே, டைம் ஆகிடுச்சு. அங்கே போனால் ஒரு பிடி டீச்சர் இருந்தாங்க. நாங்கள் படிக்கும்போது அவங்க பேர் ஜெகதா பிடி டீச்சர்னாவே கார ஸ்கூல் அப்படியே பயப்படும். அவ்வளோ ஸ்ட்ரிக்டான டீச்சரு. எங்கள் ஸ்கூல் அவ்வளோ ஒழுக்கமாக இருந்ததுக்கு அந்த பிடி டீச்சர் தான் காரணம். கார ஸ்கூல்னாவே பிடி டீச்சர் தான் ஞாபகம் வருமே. அந்த அளவுக்கு பசங்களை ரொம்ப ஒழுக்கமாக நெயில் கட் பண்ணியிருக்கிறாங்களா, முடி கரெக்டாக வாரி இருக்கிறாங்களா, முடி கரெக்டாக வெட்டியிருக்கிறாங்களா, ட்ரெஸ்ஸில் எல்லாம் கோடு போட்டுன்னு போனால் சட்டை அப்படி கீழ்ச்சிருவாங்க. பயங்கரமான டீச்சர், ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர். ஆகவே எந்த பிள்ளைங்களும் தாமதமாக வரமாட்டாங்க. தாமதமாக வந்தாங்கன்னா பனிஷ்மெண்ட்டு, இந்த காசு வாங்கி அனுப்புகிற கதையெல்லாம் கிடையாது. இந்த என்ன கேட்பாங்க, அது பேர் நான் சொல்லுவாங்களே, ஃபைன்லாம் கிடையாது. 10 ரவுண்டு கிரவுண்டில் ஓட்டு ஓடான்னுவாங்க. எவனா லேட்டாக வருவான். 10 ரவுண்டு யாருங்க ஓட முடியும்? காலைல சாப்பிட்டு வந்து சாப்பாடுலாம் ஜீரணமாய் மழை கச்சி வந்துடும். 10 ரவுண்டு ஓடுறான்னுவாங்க. எங்கே 10 ரவுண்டு ஓடுறது? நம்ம சும்மா அப்படி சுற்றிடும். டீச்சர் 10 ரவுண்டு போயிட்டு வந்துருச்சு, 10 ரவுண்டு போயிட்டு வந்துச்சு. நீ 10 ரவுண்டு போனது எனக்கு தெரியும், மரியாதை ஓடுன்னுவாங்க. பல ஆளும் அடிப்பாங்க கொம்பில் வச்சு. அதனால என்ன பண்ணுவோம், சீக்கிரமாக கிளம்புவோம். ஒரு நாள் அப்படி தான் நான் என்ன பண்ணேன், ஸ்கூலுக்கு வேகமாக சீக்கிரமாக கிளம்பி போயினா லேட்டாக போகக்கூடாதுன்ட்டு நான் வேகமாக போயிட்டு இருக்கும்போது சந்தை கிராஸ் பண்ணும்போது, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை சந்தை, ராணிப்பேட்டையில். சந்தையில் என்ன பண்ணுறாரு, ஒருத்தர் ஒரு தட்டி வச்சு தட்டின்னு வித்தை காட்டிகிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தைய கயிறு மேல் நடக்க வச்சு இப்படி அந்த குழந்தை இப்படி ஆடுது. ஏன்னா அந்த குழந்தைய பார்க்குறோம், என்னடா குழந்தை விழ மாட்டுது, கீழே ஒரு கொம்பு பேலன்ஸ் பண்ணின்னு இப்படி ஆடுது. பயமாக இருக்குது, எங்கே விழுந்துருமோன்னு நம்ம பார்க்குறோம். அந்த குழந்தை விழவே இல்லை. அந்த குழந்தை மேலே ஏறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார், ஒரு கயிறு ஒன்று எடுத்து ஒரு கூடை வச்சுட்டு அந்த கூடையில் போட்டு, இப்போ பாருங்கள் இது மந்திரம் இல்லை, மாயம் இல்லை, இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பாம்பா மாற போகுது அப்படின்னு சொன்னார். நானும் பாம்பா மாறும் அதை பார்த்துட்டு போனோம். இது எப்படி பாம்பா மாறும், இந்த கயிறு எப்படி பாம்பா மாறும்ன்ட்டு ரொம்ப நேரம் அவர் அங்கே எதனா பண்ணார்னா கூட அந்த கூடையே பார்த்துன்னு போய் எதனா மாத்துறானா இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன். பாம்பா மாறுதான்னு பார்த்தா டைம் ஆகிட்டு இருக்குது. ஸ்கூலுக்கார டைம் ஆகுது. ஐயோ 8:45, சரி பரவாயில்ல, 2 ரவுண்டு 10 ரவுண்டு ஓடிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது பாம்பா எப்படி மாறுது பார்க்கணும். அதனால் அங்கேயே நின்றுட்டேன். ரொம்ப நேரமாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அப்புறமா முடிவுக்கு வந்துட்டாருங்க. 4-5 என்னமோ பண்ணார். கடைசி வரைக்குமே ஒரே ஒரு மாயாஜலம் கூட பண்ணவே இல்லை அவர். அந்த குழந்தை இப்படி ஆச்சு பாருங்க, அதுதான். அப்புறம் டங்கு தட்டின்னு இருந்தார். அப்புறமா ஒரு கயிறு நேரம் ஆக்கினார், அது நின்றுச்சு. கொஞ்ச நேரம் போட்டு அது கயிறாக மாறிச்சு. அந்த கயிறு பாம்பா மாறும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கிறேன், முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார், ஒரு ஒரு சின்னதாக ஒரு பொம்மை இருக்குதுங்க, முடியெல்லாம் விரிச்சு போட்ட மாதிரி அந்த பொம்மை வச்சுட்டு, இப்போது நீங்கள் எல்லாம் கை நீட்டுங்கன்னு சொல்லிவிட்டு, யாருக்கெல்லாம் தாயத்து வேணுமோ எல்லாம் வாங்கிக்கோங்க, ஒரு தாயத்து 10 ரூபான்னார். நம்ம ஏன் தாயத்தை வாங்குறோம்? நான் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கிறேன், பாம்பா மாறுன்னு. அப்புறமா நான் கேட்டேன், பாம்பா மாறலவே இல்லையே, ரொம்ப நேரமாக நான் ஸ்கூலுக்கு கூட டைம் ஆகிடுச்சு, பாம்பு மாறவே இல்லையான்னு. அது பாம்பெல்லாம் மாறாதுப்பா. இதுக்கு பேர் தான் என்ன வித்தை தெரியுமா? என்ன வித்தை? மோடி வித்தை. மோடி வித்தை காட்டுவார் நல்லா. மோடி வித்தை காட்டினாங்க எனக்கு அன்னைக்கு. பாம்பா இது மாதிரி தான் ஏமாற்றம் காட்டுறாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் வரைக்கும் அது கயிறாவே தான் இருக்குது. அதில் ஒரு ஒன்றுமே பாம்பா மாற மாதிரி தெரியல. ஏன் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் சொன்னார் பாருங்க, நீ அவங்கக்கிட்ட சொல்லும்போது அவங்க நம்பலைனா, நான் உனக்கு தரிசனமான உன்னோடு கூட பேசினன்றதை அவங்க கேட்கலனா, உன் கையில் இருக்கிற கோலை கீழே போடு, அது பாம்பா மாறினது, சர்ப்பமாக மாறினது. அதன் வாழை பிடிச்சுன்னா அது கோலா மாறினா, அது கோலா மாறியது. அவருடைய வார்த்தைக்கு அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உண்டு. மோசே அப்படியே கீழ்ப்படிஞ்சார். எந்த அளவுக்கு மக்கள் பயந்துருப்பாங்க பாருங்க. எனக்குள்ள ஒரு ஆவல் இருந்தது, லாஸ்ட் வரைக்கும் அது பாம்பாவே மாறலையே அப்படின்ன பிறகு 2 வாரம் கழித்து இதை பிரசங்கத்தை பாஸ்டர் பண்ணார். அப்போ தான் நான் யோசிக்கிறேன், அடடடே இவன் ஒருவேளை பைபிள் படிச்சிருப்பானோ, இவன் அந்த காலத்தில் இருந்த எகிப்தில் இருந்த மந்திரவாதியாக இருந்திருப்பான் போல,
இவன் கயிறு பாம்பாக்குறேன்ட்டு லாஸ்ட் வரைக்கும் இப்போ கயிறாவே வச்சுட்டு போயிட்டானே அப்படின்ட்டு. நான் உனக்கு பாம்பு காட்டுறேன், 10 ரூபா கொடுன்னான். என்கிட்ட 10 ரூபாலாம் கிடையாதுன்னு. எவ்வளோ தான் வச்சுருக்கிறேன்னு? 2 ரூபா வச்சுருக்கிறேன் பேக்கெட்டில் வாங்கி சாப்பிட்றதுக்குன்னு. கூட நான் காட்டுறேன்னா கொடுத்த உடனே பாம்பு காட்டினான். எப்படி காட்டினான்னா, ஒரு மண்ணுளியும் பாம்பு என்ன பண்ணிக்கிறான், பேக்கில் போட்டு வந்துட்டுக்கிறான். இது பாரு, இதான் மண்ணுளியும் பாம்பு பார்த்துட்டியா, இது ரெட்டை தலை இருக்கும், இது பாரு அப்படின்ட்டு காட்டினான். பார்த்தா அது என்னமோ அந்த பக்கம் மாறுது அந்த பக்கம் மாறுது. அது சேஃப் அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அந்த மண்ணுளி பாம்பு அந்த சேஃப் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் தலை இருக்கிற மாதிரி இருக்கும். அது எப்படி இந்த பக்கம் 6 மாதம் அந்த பக்கம் 6 மாதம் தலைன்னு வைக்கும்? நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? அதை நம்ம ஆளுங்க சொல்லுவோம், 6 மாதம் தலை இந்த பக்கம் இருக்குமா, 6 மாதம் தலை. என்னங்க இதுனா ஒரு லாஜிக்காக இருக்குதா? அப்படிலாம் மாறவும் மாறாது, அப்படி மாறத்துக்கான வாய்ப்பும் கிடையாது. என்ன பிரதர், உங்களுக்கு தான் தெரியுமே சர்வத்தை பற்றி. அந்த பக்கம் மாறுது 6 மாதத்துக்கு ஒரு முறை, மாறாது. அது எப்படி மாறும்? 6 மாதத்துக்கு தலை இந்த பக்கம், 6 மாதம் இந்த பக்கத்து. மனுஷனுக்கு வேணால் மாறும். காலைல தலை இந்த பக்கம் இருக்கும், சாயந்தரம் தலை இந்த பக்கம் இருக்கும். மனுஷனுக்கு மாறும், பாம்புக்கெல்லாம் மாறாது. ஆனால் ஆண்டவர் சொன்னபடியே ஒரு அற்புதத்தை அங்கே செய்கிறார். ஏன்னா அந்த மக்களுக்கான அடையாளத்தை கர்த்தர் கொடுத்தார். எதற்காக சொல்கிறேன்னா, இன்னைக்கு உங்களோடு பேசுகிற ஆண்டவரை, உங்களோடு கூட இடைப்படுகிற ஆண்டவரை அடையாளத்தின் மூலமாய், அற்புதத்தின் மூலமாய், ஆண்டவரே என்னோடு கூட நீர் பேசுகிறீரா என்பதை நீங்கள் என்ன பண்ணணும், அறிந்து கொள்ளணும். இது கடைசி காலமாக இருக்கிறது. அற்புதங்களுக்கும் மாய வித்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. மாய வித்தை காட்டுறதும் அற்புதமும் ஒன்று கிடையாது. மாய வித்தைன்றது என்ன தெரியுமா? மந்திரங்கால் மதிமுக்கால் சொல்லுவாங்க. மந்திரங்கால்னா 25%, ஆனால் 75% என்னது? அறிவு வச்சு நம்ம ஏமாறுற நேரத்தில் ஏமாத்துறதுக்கு பேர் தான் என்னது? மாயா ஜாலம் பண்ணுறது, அது பேர் தான். நம்ம வீட்டில் கூட நம்ம எதனா ஸ்லோ பண்ணால் நான் ஜாலம் பண்ணுகிறேன்னு வாங்க பாருங்கள். அதுதான் ஜாலம் பண்ணுறது. என்னென்னா நம்மளை அப்படியே ஏமாற்றி நம்ம புத்தியை மயங்க வச்சு இல்லாத ஒன்று இருக்கிறதா நம்ப வைக்கிறதுக்கு பேர் தான் மாயா ஜாலம். ஆனால் அற்புதன்றது அப்படிப்பட்டது கிடையாது. உன் கண் எதிர்க்கா நீ பார்க்கும் பொழுது அப்படியே நடக்கக்கூடியது தான் அற்புதம். அது எந்த மனிதர்களாலும் செய்ய முடியாது, அது கடவுள் செய்வார். கடவுளை நம்புகிற பிள்ளைகளை கொண்டு மற்றவர்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் அநேக ஊழியக்காரர்கள் ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்குது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள். டாக்டர்கள் நோ சான்ஸ் அப்படின்னு சொன்னப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் அற்புதங்களை செஞ்சிருக்கிறார். சுகம் ஆகாது, விடுதலை ஆகாது, அவ்வளோதான் உங்கள் லைஃப்னு சொன்னப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் கர்த்தர் அற்புதம் பண்ணுறாரா இல்லையா? அற்புதம் செய்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்தில் சொல்லுகிறேன், எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இம்பாசிபிளாக இருக்குதோ கர்த்தர் அற்புதமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு, உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் உண்டு. பக்கத்தில் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் உண்டு, உங்கள் வாழ்க்கையில் அடையாளம் உண்டு. மாயாஜாலெல்லாம் கிடையாது, இது உண்மை. கர்த்தர் மோசேவுடைய கரத்தில் இருந்த கோலை பாம்பாக மாற்றியது உண்மைனா, நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட உங்களை எதிர்த்து நிற்கிற, உங்களை நம்பாமல் இருக்கிற அநேகர் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சொல்கிறத நம்ப மாட்டாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையை நீங்கள் சொல்கிறீங்க, நல்லதை சொல்கிறீங்க, யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ப மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு அடையாளத்தை கொடுத்து நீங்கள் சொல்ல வைப்பார். அவங்க கண்கள்லாம் அற்புதத்தை பார்க்க போகுது. உங்கள் மூலமாக கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த வருஷத்தில் நம்ம இந்திய சுவிசேஷ திருச்சபைக்கு பரிபூரணத்தின் ஆண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. பரிபூரணத்தின் ஆண்டு. கர்த்தர் பரிபூர்ணமான அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பங்களிலும் செய்வார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையினுடைய தொடர்ச்சியை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவார். நாம் யாவரும் எழுந்து நின்று ஈசியை பாடல் புத்தகத்தை